ப்ரொஃபஸர் வந்து நம்ம காலேஜ்லேருந்து ப்ரொஃபஸர் போகிறாலும் ஸ்கூலில் டீச்சர் வந்து நம்ம விட்டு போகும்போது பட் he is not going out forever. We are not going to miss him, right? He is phenomenal that way. அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தேவை, ஹார்ட் ஒர்க் தேவை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணியிருக்காருன்ற போது ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஃப்ரம் வேர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி அவரை பார்த்தனோ அவர் வளர்ந்த விதமும் இப்போ இருக்கிற லெவலும் பார்க்கும்போது ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் அண்ட் ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் இட். ஸோ ஆடியோ லான்ச்சில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சார் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு யார் பெற்ற மகனும் அந்த பாட்டு போட்டு அழுது பாடுவாங்க. அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுக மாட்டேன், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழுக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்தோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? அஃப்கோர்ஸ் அது ஃபங்க்ஷனே ஒரு பெரிய எமோஷனல் ஃபங்க்ஷன் தான். அது ஒரு சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி தான், ஃபேர்வெல் மாதிரி தானே. ஒரு ப்ரொஃபஸர் வந்து நம்ம காலேஜ்லேருந்து ப்ரொஃபஸர் போகிறாலும் ஸ்கூலில் டீச்சர் வந்து நம்ம விட்டு போகும்போது but he is not going out forever. We are not going to miss him, right? He is going to still be in public. இல்லையா? அது இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறார், அவ்வளோதானே. ஸோ திஸ் we are not going to miss him. அவர் என்டர்டெயின் பண்ணுறது, அவர் டான்ஸ் ஆடுறது, அவரோட ஆக்ஷன்ஸு, அவரோட நடிப்பு, இதை வேணால் மிஸ் பண்ணுவோம் தவிர we are not going to miss him. He is going to be there forever and we are going to love him as always.